தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் உங்களுக்கு ஆண்டவர் தயையை உண்டு பண்ண போகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். தயவு கிடைப்பதற்கு நாம் இன்றைக்கு நிறைய மனுஷர்களை பார்க்க போகிறோம். சிலர் நமக்கு அந்த காரியங்களை சரியாய் செய்வதில்லை. தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவனிடத்திலே நம்பிக்கையோடு காத்திருந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார். நம்ம எந்தெந்த காரியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ, அதை மனுஷர் மூலமாய் நிறைவேற்றும்படி மனுஷருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் தயவை கட்டளையிட போகிறார். ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு படிக்கிற இடத்துல, ஒரு சமுதாயத்துல, ஊழிய ஸ்தலத்துல, இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது. நமக்கு தயவு நிச்சயம் தேவை. தயவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யவே முடியாது. ஒரு அதிகாரியை பார்க்க வேண்டுமானால், அவர் மூலமாய் நமக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் அந்த அதிகாரியுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கணும்.